அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தேர்வுகளில் எக்ஸாமினர் ஜூனியர் சீனியர் பைலிப்புக்கு இன்னைக்கு செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுருந்தாங்க. இந்த செலெக்ஷன் லிஸ்ட் பல பேருக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, கட் ஆஃப் வந்து நீங்கள் நினைச்ச லெவலில் இல்லாமல் அது ரொம்ப ஹை லெவலில் அந்த கட் ஆஃப் வச்சுருந்துருப்பாங்க. அப்படி அந்த கட் ஆஃப் வைக்கிறதுக்கு என்ன காரணங்கிறத நீங்கள் அப்ளிகேஷன் போட்டப்பவே ஒரு அந்த மாவட்ட வாரியாக அப்ளை பண்ணும் பொழுது எந்தெந்த மாவட்டத்துக்கு 10th லெவல் வேக்கண்ட்டு எவ்வளோ வேக்கண்ட் ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா அந்த கட் ஆஃப் உடைய தன்மையை புரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது இதில் என்ன அப்படின்னா, ஹையஸ்ட் மார்க்கை தான் மேக்சிமம் வந்து இந்த கட் ஆஃப்ல செலக்ட் பண்ண மாதிரியும், அதுக்கப்புறம் மேஜராக எது ரோல் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி. நீங்கள் வந்து ஒரு 12 டைப் ஆஃப் ப்ரியாரிட்டின்னு ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அந்த டைப் ஆஃப் ப்ரியாரிட்டியில் யார் வந்து அதிக ப்ரியாரிட்டி வச்சுருக்காங்களோ அதில் ஏதாவது ஒரு சில ப்ரியாரிட்டி வந்து பல பேருக்கு இல்லாத ப்ரியாரிட்டிஸ் இருக்கும். அந்த மாதிரி ப்ரியாரிட்டி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் வரலை அப்படின்றதுனால பல பேர் ஒரு மன வருத்தத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மன வருத்தத்தையும் கடந்து தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி ஆகணுங்க. ஸோ இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு இதுக்கப்புறம் பல பேர் சில கேள்விகள் முன்வைக்கிறீங்க, இதுக்கப்புறம் வேற ஒரு செலெக்ஷன் லிஸ்ட் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி தான் இந்த வீடியோ நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு செலெக்ஷன் லிஸ்ட்டு இந்த 10th லெவலுக்கு விடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுங்கிறத தான் நம்ம வெளிப்படையாக சொல்லி ஆகணும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1:3ங்கிற ரேஷியோவில் எடுத்திருக்கிறாங்க. அந்த ரேஷியோவை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது சில மாவட்டத்துக்கு இல்லை இது 1:3ன்ற லெவலில் தெரியல, 1:5 லெவலுக்கு கூட இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் எக்ஸாமில், இந்த 10th லெவல் எக்ஸாமில் பல பேர் வந்து ஒரே ரேங்க்ல ஒரே மார்க்ல இப்போ 160 இருக்கிறீங்க அப்படின்னா 160லேயே பல பேர் இருக்கிறாங்க, 162ல பல பேர் இருக்காங்க, 165ல வந்து நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாருமே அந்த லிஸ்ட்ல வராங்க இல்லையா, அதனால அந்த லிஸ்ட் வந்து 1:3 தாண்டி போற மாதிரி தெரியும். ஆனால் அவங்க டெஃபினட்டா 1:3ல தான் கூப்பிட்டுருக்காங்க. சரி, இப்போ மாவட்ட வாரியா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை எப்படி அவங்க எடுத்திருக்கிறாங்க, ஏன் பல பேர் ரிஜெக்ட் ஆகிருக்காங்க, ஏன் அந்த மார்க் கம்மியாக இருக்கிறவங்கலாம் ஏன் ரிஜெக்ட் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பாருங்க, ஸோ இந்த செலெக்ஷன் லிஸ்ட் 10th லெவல் எக்ஸாமுக்கானது. இது வந்து எந்த அடிப்படையில் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா 1:3ல தான் கூப்பிட்டுருக்காங்க. இப்போ இது எல்லாமே 10th லெவல் போஸ்டிங் மட்டும்தான். இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எக்ஸாமினர் ஜூனியர் சீனியர் பைலிஃப் இந்த மாதிரி போஸ்டிங்கில் மொத்தம் 14 வேக்கண்ட் தான் அந்த பர்டிகுலர் 10th எக்ஸாமுக்கு விட்டுருக்காங்க. ஸோ 14க்கு 42 பேரை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து 1 hour +or-1 அப்படின்ற மாதிரி இதை வச்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் ஒரு ஆட் பண்ணி தான் போட்டிருக்கோம், இருந்தாலும் 1-2 மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது, அதனால இங்கேயே சொல்லிடுறேன். ஸோ எல்லாத்துலேயும் 1 +and -1 போட்டுக்குங்க. ஸோ 42 கூப்பிட்டுருக்காங்கன்னா இப்போ 1:3ல கூப்பிட்டுருக்காங்க சென்னையில். திருவள்ளூரில் பார்த்தீங்கன்னா 19 வேக்கண்ட் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, 68 பேரை கூப்பிட்டுருக்காங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் 48 வேக்கண்ட் இருந்ததுனால அங்கே தான் ஹையஸ்ட்டாக 262 பேரை கூப்பிடுறாங்க. ஸோ அடுத்தது கடலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 7 வேக்கண்ட் தான் 10th லெவலில் இருந்துச்சு, 23 பேரை கூப்பிடுறாங்க. காஞ்சிபுரம் மற்றும் இன்க்ளூடிங் செங்கல்பட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, 35 பேர் வேக்கண்ட் இருந்ததுனால 140 பேரை கூப்பிடுறாங்க. வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் இங்கேருந்து 33 வேக்கண்ட் இருந்தது, ஸோ அதனால் 130 பேரை கூப்பிடுறாங்க. திருவண்ணாமலையில் 35 வேக்கண்ட் இருந்தது, 168 பேரை கூப்பிடுறாங்க. அரியலூர் மாவட்டத்தில் 8 வேக்கண்ட் இருந்தது, அதனால 18 பேரை கூப்பிடுறாங்க. கோயம்புத்தூர்ல 7 வேக்கண்ட் இருந்துச்சு, 23 பேரை கூப்பிடுறாங்க. தர்மபுரியில 12 வேக்கண்ட், 39 பேரை கூப்பிடுறாங்க. திண்டுக்கல்ல 3 வேக்கண்ட், அதனால 9 பேரை கூப்பிடுறாங்க. ஈரோட்ல 14 வேக்கண்ட், 50 பேரை கூப்பிடுறாங்க. கிருஷ்ணகிரியில 11 வேக்கண்ட், 44 பேரை கூப்பிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, நாமக்கல்ல 9 வேக்கண்ட், 27 பேரை கூப்பிடுறாங்க. திருச்சியில 16 வேக்கண்ட், 70 பேர். மதுரையில 9 வேக்கண்ட், 30 பேர். புதுக்கோட்டையில் 27 வேக்கண்ட், 113 பேரை கூப்பிடுறாங்க. திருவாரூர்ல 14 வேக்கண்ட், 62 பேர். சேலத்துல 27 வேக்கண்ட், 125 பேரை கூப்பிடுறாங்க. நீலகிரியில 22 வேக்கண்ட், 90 பேரை கூப்பிடுறாங்க. கன்னியாகுமரியில 8 வேக்கண்ட், 28 பேரை கூப்பிடுறாங்க. நாகையில 22 வேக்கண்ட், 85 பேரை கூப்பிடுறாங்க. ராமநாதபுரத்துல 6 வேக்கண்ட் இருந்தாலும் 85 வருது. அப்ப என்ன ரீசன் பாருங்களேன், இது வந்து 1:5 லெவலில் ஏன் போச்சுன்னா, ஸோ அங்க வந்து ஒரே ரேங்க்ல எல்லாருமே இருப்பாங்க, அதனாலதான் அந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. அடுத்து சிவகங்கையில் 13 வேக்கண்ட்டு, 56 பேரை கூப்பிடுறாங்க. தேனியில் 1 வேக்கண்ட்டு, 3 பேர். தூத்துக்குடியில் 14 வேக்கண்ட்டு, 57 பேர். திருநெல்வேலி, தென்காசிக்கு இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா 28 வேக்கண்ட்டு, 94 பேர் கூப்பிடுறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் இருக்காது, வேக்கண்ட் இருக்காது. என்ன ரீசன்னா, அந்த இடத்துல அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்பொழுது என்ன பண்ணாங்க, தஞ்சாவூரில் 10th லெவல் வேக்கண்ட் 1 கூட இல்லைன்னு சொல்லிட்டாங்க.
மயிலாடுதுறையிலையும் ஒன்று கூட இல்லை, கரூர்லேயும் ஒன்று கூட இல்லை, திருப்பூர்லேயும் ஒன்று கூட இல்லை, விருதுநகர்லேயும் ஒன்று கூட இல்லை. ஸோ இதில் 0 வேக்கண்ட்டாக தான் ஆல்ரெடி அப்ளை பண்ணும்போதே அறிவிச்சிருந்தாங்க. அதனால இங்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ இந்த அடிப்படையில் தான் உங்களுடைய ரோல் நம்பர் வராமல் போயிருக்கும். இருந்தாலும் நீங்கள் எடுத்திருக்கிற ஸ்கோரும் ஒரு நல்ல ஸ்கோராக தான் இருந்திருக்கும். ஸோ அது அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த எக்ஸாமில் கிடைக்காம போகலாம். ஸோ இதில் உங்களுக்கு மன வருத்தம் இருந்தாலும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோங்கிறதுனால ஸோ அடுத்தடுத்து இது மாதிரி MHCCயோட எக்ஸாம்ஸோ இல்லை வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கோ நீங்கள் தயாராகிறதுல உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை வைங்க. இதுமாரி அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.